கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு மங்களகரமாக ஒரு நல்ல வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, நான் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது வாக்குத்தத்தம் மேன்மையாய் வல்லமையாய் கொடுக்கிற போது அதை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு நல்லது. நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. ஒரு பொருளை நம்ம ஞாபகம் பிடிச்சா அந்த பொருள் 3வது தரன்னு சொன்னால் தான் நமக்கு சொந்தம். அதே போல் இன்று ஒரு அழகான வார்த்தை, உபாகம் 6:3 பாருங்க. இஸ்ரவேலில் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவர்கள் செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இதில் 3 இப்படி சொல்லிட்டார். அடுத்தால பிறகு 18 நீ நன்றாயிருப்பதற்கு கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கு. அடுத்தால 24 பாருங்க, எந்நாளும் நன்றாயிருக்க. 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது எந்நாளும் நன்றாயிருப்பதற்கு நமக்கு ஒரு வாக்கை கொடுத்துருக்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு. நல்லா இருக்கிறதுனா என்ன? இந்த உலகத்தில் ஒரு குறைவில்லாத வாழ்வு. இங்கே ஆண்டவரே ஒரு பட்டியல் கொடுக்குறார் பாருங்க. ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறார், முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீ என்ன சேவிக்கணும். உன் பிள்ளைகளுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்கணும். உன் வாழ்நாள் நிலையத்தில் உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். 3 கண்டிஷன் தான் சொன்னார். அதை விட அழகாக அங்கே நிறைய கொடுத்துருக்கார் பாருங்க. கட்டாத வசதியான பட்டணங்கள் 10வது வசனத்தில் உங்களுக்கு அது உண்டாயிருக்கும். ஒரு வீடு, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏன்னா அவர் உங்களை நல்லா வைக்கிறது தான் அவர் விருப்பம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது. 2, நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு, அதாவது சகல உடைமைகளோடு கூடிய வீடு. உங்கள் வீட்டில் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாதது இருக்காது. சிலர் கார் இருக்காது இருக்கும், அது உங்களை கர்த்தர் தருவார். சொந்த வீடு இல்லாத வீடு கொடுக்குறவதை கொடுப்பார். எந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் என்னென்ன இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்து உங்களை மகிழ செய்து நல்லா வச்சிருப்பார். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இதை தாங்க சொல்லியிருக்கிறார். நானும் உங்களை அப்படி வாழ்த்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தரை முழு மனதோடு ஆத்மாவோடு கர்த்தரை துதியுங்க. பிள்ளைகளுக்கு உங்கள் வசனத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் போகிற இடம்லாம் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் உங்களை கர்த்தர் சீமானாய் வேற லெவலில் வைத்திருப்பார். உங்களை பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. நல்ல தகப்பனே, நானும் அவர்களை வாழ்த்துகிறேன். நானும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் எனக்கு வழி கொடுத்துருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்க, சுகத்தோடு பலத்தோடு தேவ சமாதானத்தோடு குறைவின்றி வாழ கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.